Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard maths chapter 3 example 3.22. வாங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Example 3.22 தமிழ்ல நம்ம எடுத்துக்காட்டு 3.22 if ஒரு equations கொடுத்திருக்காங்க, அதாவது polynomial equations is a perfect square. தமிழ்ல என்ன சொல்வாங்கன்னா முழு வர்க்கம். Find the value of a and b. அதாவது ஒரு polynomial கொடுத்துட்டு a and b யோட values கேட்டிருக்காங்க. ஓகேமா? a யோட வேல்யூ b யோட வேல்யூ தெரியாது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் கேட்டிருக்காங்க. a and b யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் புக் பேஜ் நம்பர் வந்து இங்கிலீஷ் மீடியம் பிள்ளை புக்கில் என்ன இருக்குன்னா 105ல் இருக்குது. தமிழ் மீடியம் புக்கில் வந்து பக்கம் 108ல் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபஸ்ட் எழுதலாம். ஃபஸ்ட் வந்து சொல்யூஷன். தமிழ் மீடியம் பிள்ளைங்க வந்து தீர்வுன்னு எழுதிக்கோங்க. ஓகேம்மா? தீர்வு. ஓகே, ஃபஸ்ட் இப்போ நம்ம எழுதலாம். லாங் டிவிஷன் போட்டுடலாமா? ஓகே, இப்படி போட்டுடலாம். ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணணுமா, இந்த நம்பரை வந்து அப்படியே நம்ம இங்கே எழுதலாம். 9x⁴ ப்ளஸ் 12x⁴ ப்ளஸ் 28x⁴x² ப்ளஸ் ax ப்ளஸ் b இல்லையாம்மா? அப்படி இருக்கட்டும். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பாருங்கம்மா. ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும், அவ்வளோதான். அதாவது ரூட் ஆஃப் 9x⁴ இல்லையா? ஸோ x⁴ அப்படி எழுதலாம். ஃபஸ்ட்டு 9க்கு ரூட் என்னமா வரும்? 3. அது கூடாலே x⁴ நம்ம எப்படி பிரிக்கலாம்? x² இல்லையா? அப்போது எப்படி எழுதலாம் பாருங்கள், x² இன்ட்டு 3x². அப்போது 2 3x² இருந்துச்சுன்னா நம்ம வந்து 1 எழுதலாம் பாருங்கள். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 3x². 0 போட்டுக்கோங்க. அதாவது 0னா அந்த சிம்பிள் ரவுண்டு சிம்பிள் போட்டால் என்ன அர்த்தமா, அந்த நம்பரை நம்ம என்ன இருக்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அந்த நம்பர் ரவுண்டு சிம்பிள் வந்துச்சுன்னா அங்கே என்ன நம்பர் வந்திருக்கோ அதை இந்த பிளேஸ்லையும் எழுதணும், இந்த பிளேஸ்லையும் எழுதலாமா? அப்போ இந்த பிளேஸில் நமக்கு என்ன வரப்போகுது? 3x² அண்ட் இங்கே வந்து நமக்கு 3x². நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேம்மா? அல்லனா என்ன வருமா, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருமா? 9x⁴ வரும் இல்லையா? 9x⁴. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம இதை வந்து சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா சைன் சேஞ்ச் பண்ணால் தான் அது வந்து நமக்கு 0 ஆகும். அப்போ என்ன வரும் பாருங்கள், இது ரெண்டையும் கேன்சல் ஆகிட்டு நமக்கு இது வந்து 0 ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ரெண்டு நம்பரை நம்ம அப்படியே இறக்க போகிறோம். அப்போ என்ன பாருங்கள், 12x⁴ ப்ளஸ் 28x². ஓகேம்மா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மறுபடியும் இங்கே வருவோம். இங்கே பாருங்கம்மா, இந்த 0 சிம்பிள் வந்துச்சுன்னா அந்த நம்பரை அப்படியே நம்ம இங்கே இழுத்து எழுதணும். ஓகேம்மா? அந்த நம்பர் அப்படியே எழுத போகிறோம். அதான் 3x² இன்ட்டு 3x² நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். செகண்ட் ஸ்டெப்பில் 2ஆல். அப்போ மறக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ரெண்டாவது ஸ்டெப்பு 2ஆல் மல்டிப்ளை பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்னம்மா வரும்? 6x² இல்லையா? இதுக்கு வந்து நீங்கள் என்ன சிம்பிள் போடணும்னா இந்த ஸ்கொயர் சிம்பிள். ஓகேம்மா? ஸ்கொயர் சிம்பிள்னால் எங்கே வரணும்? ஸ்கொயர் சிம்பிள்னா அந்த லாங் டிவிஷனுக்கு வெளியில் வரணும்னு அர்த்தம். அப்போ எழுதலாமா? இந்த பிளேஸில் நம்ம எழுத போகிறோம் 6x². நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் பாருங்கம்மா. தேர்ட் ஸ்டெப்பு என்ன இருக்கலாம், இந்த நம்பர் இருக்கலாமா? இந்த நம்பர் அப்படிங்க எழுதுகிறேன். 12x³ டிவைடட் பை இங்கே என்ன நம்பர் வந்திருக்கோ அதை நம்ம டிவிஷனில் எழுத போகிறோம். இங்கே என்ன நம்பரோ அதை அங்கே கீழே எழுத போகிறோம். அப்போ என்ன வருமா, ரெண்டையும் கேன்சல் பண்ணியாச்சுன்னா கேன்சல் ஆயிரும் 2 இல்லையா? அப்போ 2x. இதுக்கு நம்ம என்ன சிம்பிள் போட போகிறோம் பாருங்கம்மா. இப்போ எந்த ஸ்டெப்பு 3 இல்லையா? 3க்கு வந்து இந்த சிம்பிள் தான் வரும். ஸோ இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா நம்ம இந்த நம்பர் எங்கெல்லாம் எழுதணும்? இந்த பிளேஸ்லையும் எழுதணும், இந்த பிளேஸ்லையும் எழுதணும் இல்லையா? எழுதலாமா? ப்ளஸ் 2x மறக்காமல் இங்கேயும் எழுதணும். ஓகேம்மா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் என்ன சொல்லியிருக்கேம்மா, இந்த 2x இந்த மாதிரி ரவுண்டு சிம்பிள் வந்துச்சுன்னா அந்த நம்பர் அப்படியே மறுபடியும் கொண்டு வரும். 2x அதாவது இன்ட்ரு ப்ராக்கெட் போட வேண்டாம், இன்ட்ருன்னு போட்டுக்கோங்க. இங்கே என்ன வரும்னா, இங்கே என்ன நம்பர் போட்டிருக்கோமோ அதை அப்படியே நம்ம அங்கே எழுதலாம். என்ன நம்பருமா? 6x² ப்ளஸ் 2x இல்லையா? ப்ளஸ் 2x மல்டிப்ளை பண்ணால் என்னம்மா வரும்? 12x³ அண்ட் ப்ளஸ் 4x² இல்லையா? இதுக்கு என்ன சிம்பிள் போடணும் பாருங்கம்மா. இதுக்கு வந்து இந்த சிம்பிள் மறந்துருச்சுன்னா இந்த ஸ்டெப் 4க்கு இந்த சிம்பிள். ஓகேம்மா? மறந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான். ஓகே, இந்த சிம்பிள் போட்டால் நம்ம என்ன பண்ணணும், இந்த சிம்பிள் வந்துச்சுன்னா லாங் டிவிஷனுக்கு உள்ளே எழுதணும்னு அர்த்தம். அப்போ நம்ம இந்த இடத்துல எழுத போகிறோம். என்ன வரும்? 12x³ ப்ளஸ் 4 தானே வரும்? எஸ், 4x². நெக்ஸ்ட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம். சைன் சேஞ்ச் பண்ணால் இதுவே நமக்கு சைன் சேஞ்ச் ஆகும். ஓகேம்மா? நெக்ஸ்ட்டு இப்போ இது ரெண்டும் கட் ஆகுமா? கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 24லேருந்து 4 போயாச்சுன்னா என்னம்மா வரும்? 28லேருந்து 4. அப்போ 24
எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம இந்த ரெண்டு நம்பருமே அப்படியே நம்ம இறக்க போகிறோமா. அப்போ என்ன வரும் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், ஃபிஃப்த்து ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னா இந்த இருக்குல்ல இந்த பிளேஸில் இருக்க நம்பரை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன வரும் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2x மல்டிப்ளை பண்ண என்னமா வரும் ஈக்குவல் டு 6x ஸ்கொயர் ப்ளஸ் 4x. இப்போது ஃபிஃப்த்துக்கு என்ன சிம்பிள் பார்த்துக்கோங்கம்மா, இந்த சிம்பிள் ஸ்கொயர் சிம்பிள். அப்போ ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், நம்ம லாங் டிவிஷனுக்கு இந்த சைடு எழுத போகிறோன்னு அர்த்தம். அப்போ பாருங்கள் அந்த நம்பரை நான் இதில் எழுதுகிறேன் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 4x. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஆறாவது ஸ்டெப் என்ன பண்ண போகிறேம்மா, இந்த இருக்குல்ல இந்த நம்பர் அப்படியே நான் எழுதுகிறேன் 24x ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே என்ன இருக்கலாமா இதோட ஃபஸ்ட்டை நம்ம டிவைட் பண்ணுறோம் டிவைடட் பை 6x ஸ்கொயர். இப்போ டிவைட் பண்ண என்னமா வரும் கேன்சல் ஆகிறோம் 4 வரும் இல்லையா. 4ங்கிறதுக்கு வந்து சிம்பிள் என்னம்மா ரவுண்டு சிம்பிள். இப்போ ரவுண்டு சிம்பிள்னா என்ன அர்த்தமா, இந்த நம்பரை நம்ம இங்கேயும் எழுதணும் மறக்காமல் இங்கேயும் எழுதணும். புரியுதாம்மா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு லாஸ்ட் ஸ்டெப் ஓகேவா. ரவுண்டு வந்த உடனே நமக்கு அந்த நம்பர் தான் நம்ம திருப்பி எழுத போகிறோம் 4 ஆஃப் ப்ராக்கெட் இங்கே என்ன நம்பருமா இருக்குது இந்த நம்பரை அப்படியே நம்ம இங்கே கொண்டு வரோம் இந்த 3 நம்பரையும். அப்போது 6x ஸ்கொயர் அண்ட் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 இல்லையா. நெக்ஸ்ட்டு உள்ள மல்டிப்ளை பண்ண என்னமா வரும் 24x ஸ்கொயர் ப்ளஸ் 16x ப்ளஸ் 16 இல்லையாம்மா. 7த்துக்கு என்ன சிம்பிள்மா இந்த சிம்பிள். அப்போ இப்படி ஓகேம்மா. இந்த சிம்பிள் போட்டாச்சுன்னா இந்த நம்பர் நம்ம எங்கே எழுத போகிறோம் இன்சைடில் எழுத போகிறோம். அப்போ எழுதலாமா 24x ஸ்கொயர் ப்ளஸ் 16x ப்ளஸ் 16. அப்போ இதை நம்ம ஓகேம்மா இதில் தான் வந்து நம்ம ஏபி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம் சைன் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. சைன் சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே சைன் சேஞ்ச் பண்ணி அங்கே என்ன கொடுத்துருக்காங்கம்மா பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்னா நமக்கு 0 வரணும்னு அர்த்தம். ஓகேவா 0 வரணும்னா எல்லாமே கேன்சல் ஆகும்னு அர்த்தம். புரியுதாம்மா. அப்போ இது கேன்சல் ஆகும் இதுவும் கேன்சல் ஆகும் இதுவும் கேன்சல் ஆகும். அப்படின்னா நம்ம இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி ஏ வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி பி வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. இப்போ இதில் எழுதிக்கோங்க கிவன் 0 ஏன்னு எழுதியிருக்கோன்னா கிவன் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேம்மா பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்ததுனால நம்ம 0 போடலாம். இப்போ ஏ வேல்யூ பாருங்க ஏஎக்ஸ் மைனஸ் 16 ஓகேம்மா. அதாவது ஏ இது ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சுன்னா நமக்கு 0 வரணும். அப்போ ஏ மைனஸ் இதில் மைனஸ் தானமா இருக்குது மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. அப்படின்னா ஏ ஈக்குவல் டு நமக்கு 16. புரியுதாம்மா. நமக்கு ஏ இருக்கிற இடத்துல 16 போட்டால் தான் இரண்டும் கேன்சல் ஆகி நமக்கு 0 வரும். நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பியோட வேல்யூ பாருங்கள் பி மைனஸ் 16 ஈக்குவல் டு 0 மைனஸ் தானே. அப்போ பி ஈக்குவல் டு 16. அப்போ நமக்கு பியும் வந்து 16 கிடச்சிருக்கு. புரியுதாம்மா. இப்போ நமக்கு ஏ அண்ட் பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வேணால் ஆன்சர் எடுத்து எழுதுங்க. ஆன்சர் ஏ ஈக்குவல் டு 16 அண்ட் பி ஈக்குவல் டு 16. ஓகேம்மா அவ்வளோதாம்மா. ஓகேம்மா இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இது நம்மளுடைய ரெஃபரன்ஸ் தான். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேம்மா எந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். அதுதான் என்னோட எய்ம். இதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கணும்.